100 வருடங்களுக்கும் அதிகமான வரலாற்று கொண்டிருக்கக்கூடிய தேர். தங்கத்தாலே செய்யப்பட்ட தேரோ. நடிகை ரம்பா மற்றும் அவருடைய கணவர் இந்த இடத்திலே இந்த ஆலய சுற்றாடல்கள் எல்லாம் மானிப்பாய் மக்களுக்கு சொந்தமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அனைவருக்குமே இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மலர்ந்திருக்கின்ற புதிய வருடம் எல்லாருக்கும் ஒரு சிறந்த வருடம் அமையணும். அதோட இன்றைய தினம் இந்த காலனியூடாக நான் உங்களுக்கு கொண்டு வர போன்றது மருதடி விநாயக பெருமான். வரலாற்று சிறப்புமிக்க மானிப்பாயில் இருக்கக்கூடிய மருதடி விநாயக பெருமானுடைய தேர் உற்சவம் வந்து இன்றைய தினம் வெகு சிறப்பாக அங்கே இடம்பெற இருக்கின்றது. அங்கே பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தேர். அந்த தேரெல்லாமே பார்த்தீங்கன்னா 100 வருடங்களுக்கும் அதிகமான வரலாற்று கொண்டிருக்கக்கூடிய தேர். அந்த வரலாறு சம்பந்தமாக நாங்கள் கருத்து தெரிஞ்சு கொள்ளலாம். வாங்க நாங்கள் போகலாம். போய் இன்றைய தினம் பிள்ளையாருடைய இந்த ரதோற்சவம் சிறப்பாக இடம்பெறக்கூடிய இந்த ரதோற்சவம் தொடர்பாக பார்க்கலாம். மானிப்பாய் ஊடாக யாழ்ப்பாணம் செல்வர்களுக்கு இந்த வீதி வந்து பரிச்சயமானதாக இருக்கும். இந்த விநாயகர் ஆலயம், அதாவது இந்த மருதடி விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகரிடம் நின்று வணங்கிட்டு போகிறார்கள் தான் அதிகம். அந்த கோபுர வாயிலுக்கு முன்னே இருக்கக்கூடிய விநாயகர் மருத மரத்துக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த விநாயகரை வணங்கிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த வீதியால் பயணிக்கிற அதிகமானவர்கள் பயணிக்கிறதை பார்க்கக்கூடியமாக இருக்கும். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இப்போ வெயில் ஒரு பிடிக்குதுன்னு தான் சொல்லுவோம். அவ்வளோத்துக்கு தாங்க முடியாத ஒரு வெயிலாக இருக்குது. அப்படி இருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் மக்கள் வந்து படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள் ஆலயத்தை நோக்கி இந்த திருவிழாவில் வரக்கூடிய விநாயகர் பெருமானை பார்ப்பதற்காக. தற்பொழுது நாங்கள் பார்க்கலாம் வசந்த மண்டபத்துக்குள்ளே இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பூஜை வழிபாடுகளை. ஆலய முள்வீதி நிறைந்த மக்கள் இருந்து பூஜைகளை பார்த்து கொண்டிருக்கிற காட்சி நீங்கள் பார்க்கலாம். தற்பொழுது இங்கே தீபாராதனை காட்டப்படுகின்ற அந்த காட்சி. பூஜைகள் எல்லாமே நிறைவடைந்து எப்பொழுது பார்த்திங்கன்னா சுவாமி உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இன்றைய புது வருட பிறப்பை முன்னிட்டு இந்த புது வருட நாளில் பார்த்திங்கன்னா இப்படியான ஆலயங்களில் இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு அவ்வளோத்துக்கு சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் வருடத்தினுடைய ஆரம்ப நாள் தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழ் புத்தாண்டினுடைய ஆரம்ப முதலாம் நாளில் வருடம் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மருதடியானுடைய தேர் திருவிழா என்பது பார்த்திங்கன்னா ஒரு தனிச்சிறப்பானது. சுவாமி உள்வீதி வந்து தற்போது பார்த்திங்கன்னா வெள்ளி வீதி வந்து கொண்டிருக்கின்றார். அடியவர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக ஆணைமுகன் வெளியிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி நீங்கள் பார்க்கலாம். முன்னாலே பார்த்திங்கன்னா ஒரு யானை மேலே கும்பங்கள் வைக்கப்பட்டு முன்னாலே கொண்டு செல்லப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார் கம்பீரமாக. நிறைந்த மக்கள் கூட்டம் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா சில பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று, அதாவது விநாயகர் பெருமானுக்கு மாலைகள் எல்லாமே இங்கே சாற்றப்பட்டு தேரில் ஏறுவதற்கு வந்து இங்கே இருந்து அடியவர்களால் கொண்டு வரப்பட போகின்றார்.
அந்த பூஜைகள் எல்லாமே நிறைவடைந்து தற்பொழுது பார்த்திங்கன்னா மருதடியான் மக்கள் வெள்ளத்தில் வந்து மிதந்து அந்த தேரடிக்கு வரப்போகின்றார், தேரில் வரப்போகின்றார். அந்த காட்சிகள் நவாலியூர் கௌரிகாந்தன். இந்த ஆலயத்துக்கு அண்மையிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த இந்த மானிப்பாய நகரத்தினுடைய முன்னோர்கள் வழி நான் கேட்டு அறிந்து கொண்டதும் பல வரலாற்று நூல்களை ஆராய்ந்து அதை வாசித்து விளங்கி கொண்டதன் அடிப்படையிலும் இன்றைய தினம் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தினுடைய தேருற்சவம் நடைபெற இருக்கிறது. இந்த மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தினுடைய தேருற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை வருஷ பிறப்பில் அன்று தேர் உற்சவம் நடைபெறும். அதன் அடிப்படையிலே இந்த மகோற்சவம் 12 நாட்களாக ஆரம்பத்திலே இருந்தது. 1893-94 ஆண்டு வரைக்கும் அது 12 நாட்களாக இருந்து பின்னர் 18 நாட்களாக அதிகரித்து இந்த உற்சவம் நடைபெற்று அண்மையிலே சில நீதிமன்ற தீர்ப்புகள் நிலுவையில் இருந்தபடியால் அது 25 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த தேர் உற்சவத்துக்கு முதல் 24 நாட்களுக்கு முதல் கொடியேற்றம் ஆரம்பமாகி இந்த தேர் உற்சவம் இன்று நடைபெற இருப்பதால் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை, ஏன் இந்த ஆலயம் மகத்துவம் பெற்றது என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்த ஆலயம் நீண்ட காலத்துக்கு முதல் இந்த மருதமர சுற்றாடலிலே பிள்ளையார் திடல் என்ற இந்த திடல், ஒரு முக்கோண திடல், இதை சுற்றி வர வாய்க்காலும் வயல் நிலமும் இருந்தது. அந்த திடலிலே ஒரு மருதமரத்துக்கு கீழே கிழக்கு நோக்கியதாக இந்த ஆலயம் ஆரம்பத்திலே இருந்தது. அந்த ஆலயம் தோன்றுவதற்கு முதல் அந்த ஆலயத்திலே வழிப்போக்கர்கள் தேங்காய் உடைத்து வழிபட்டு ஒரு பிள்ளையார் சிலையை வைத்து வழிபட்டதாக கரண பரம்பரையான கதைகள் கூறுகின்றன. எங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களின்படி தியாகராய குருக்கள், அவர் ஒரு சைவ குருக்கள், இந்தியாவிலே இருந்து இந்த பகுதிகளுக்கு புரோகிதங்கள் பார்த்து கொள்வதற்காக நவாலியிலே கிழக்கு வைர கோயில் என்று சொல்லுகிற, தற்பொழுது நவாலி இடியுண்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு வைர கோயிலே வந்து அவர் இருந்து அந்த கிராமத்து உடைய சகல தேவைகளையும் பூர்த்தி செய்து அந்த கிராமத்து மக்களுக்கு சமயத்தை போதித்து செய்து கொண்டிருந்த காலத்திலே அந்த ஆலயத்திலே வேள்விகள் வருடம் நடைபெறுவதால் அந்த வருடம் ஒரு வேள்விக்கு ஆயத்தப்படுத்தியதை இவர் ஒரு சைவன் என்ற முறையிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக அந்த ஆலயத்திலே இருந்து புறப்பட்டு கிழக்கு நோக்கி இந்த வயல்வெளியூடாக வந்து மானிப்பாய் மருதமரத்து நிழலிலே குடிகொண்டிருக்கிற அந்த தெய்வீக தன்மையையும் அதனுடைய புராதன தன்மையையும் புனிதத்தையும் உணர்ந்து அங்கேயே ஒரு கொட்டில் அமைத்து இந்த ஆலயத்தில் வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தார். அவரை இந்த கிராமத்து மக்களும் ஆதரித்தார்கள். இதனாலே நாளுக்கு நாளாக இந்த ஆலயம் வளர்ச்சி அடைந்து தெருவோரம் அதுக்கு ஒரு சதுர தீர்த்த கிணறும் தெருவோரம் ஒரு கட்டிடமும் பிள்ளையார் சிலையும் இருந்தது. அது வெள்ளக்கல்லாலான நீண்ட பாதங்களுடைய அடிப்பாக மிகவும் நீளமாக உள்ள ஒரு பிள்ளையார் விக்கிரகம். அந்த வழிபட்டு கொண்டிருந்த காலத்திலே இந்த மானிப்பாய் உடைய ஒரு பெருமகனார்
அவர் சுவாமிநாத முதலியார் அரசாங்கத்திலே நல்ல உத்தியோகத்தை பார்த்து கொண்டிருந்தவர். அவருடைய முயற்சியினாலே குயின் விக்டோரியாவுடன் வேண்டுகோள் விடுத்து, அப்பொழுது இலங்கை பிரிட்டனுடைய ஆட்சியில் இருந்தபடியால் குயின் விக்டோரியாவிடத்திலே அனுமதி பெற்று அவருடைய தேசாதிபதியாக அப்பொழுது இங்கே கடமையாற்றி கொண்டிருந்த சர் வில்லியம் துவைனம் என்றவர் மூலம் இந்த பிள்ளையாரிடல் உள்ள காணியை மானிப்பாய் மக்களுக்கு அவர் ஒரு லிகித சாசனம், ஒரு உறுதி மாறி எழுதி கொடுத்தார். அது 35 லட்ச உறுதி என்று எனக்கு ஞாபகம். அந்த உறுதியின்படி இந்த ஆலய சுற்றாடல்கள் எல்லாம் மானிப்பாய் மக்களுக்கு சொந்தமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த ஆலயம் நாளுக்கு நாள விருத்தி அடைய துவங்கி கட்டிடங்கள் கட்டிக்கொண்டு போகும் பொழுது தெருவோரமாக இருந்தபடியால் கிழக்கு பக்கமாக ஆலயத்தை பிரிப்பிக்க முடியாமல் ஆலயத்தை மேற்கு பக்கமாக, அதே மருதமரத்துக்கு மேற்கு பக்கமாக இந்த ஆலயத்தை கட்டி காலத்துக்கு காலம் பல திருப்பணிகளை கண்டு கற்பகிரகம் வெள்ளக்கல்லால் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 1886 ஆண்டளவில் எனக்கு ஞாபகம் ஒரு பொன்னம்பலம் என்ற ஒரு ஸ்டோர் கீப்பர் களஞ்சிய பொறுப்பாளராக இருந்தவர் அதை கட்டி பலரும் இங்கே உள்ள மானிப்பாய் உள்ளவர்களுமாக சேர்ந்து இந்த திருப்பணியை செய்து கொண்டிருந்தார்கள். 1856 ஆண்டு காணி எழுதப்பட்ட பிறகு இந்த ஆலயத்திலே உற்சவங்கள் ஆரம்பித்த காலத்திலே முதல்ல ஒரு கட்டுத்தேர் தான் இந்த ஆலயத்துக்கு செய்து இழுத்து கொண்டு வந்தார்கள். அந்த காலத்திலே இந்த மானிப்பாயிலே இருந்த ரகுநாத முதலியார் அவருடைய மகன் சின்னத்தம்பி, அந்த ரகுநாத முதலியாருடைய மகன் சின்னத்தம்பிக்கு ஒரு விஷப்பாம்பு கொண்டு கடித்தபடியாலே அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரம் அந்த ரகுநாத முதலியாருடைய மனைவி, நான் பிள்ளையாருக்கு ஒரு தேர், சித்திர தேர் செய்து தருவேன், எனது பிள்ளையை காப்பாற்று என்று வேண்டுகோள் விடுத்த அளவிலே அவர் பூரண சுகமடைந்தது மேல் அவருடைய நகைகள் எல்லாவற்றையும் உடனடியாகவே அவர் பிள்ளையாருக்கு தேருக்கு அர்ப்பணித்து இப்போ அவளுக்கு இருக்கிற அந்த தேரை செய்து முடித்தார்கள். எனது துணிவின்படி 1860 ஆண்டு இந்த தேர் ரகுநாத முதலியார் அவர்களால் செய்து அன்று முதல் அந்த குடும்பத்தினுடைய உபயமாக இந்த தேர் இருந்து கொண்டு வருகிறது. இது மானிப்பாயிலே வாழ்ந்த ஒரு ஆசாரியார் குடும்பம். அவருக்கு கொடியர் சாமுகே, அவருடைய ஆட்கள் இந்தியாவிலிருந்து வருகிறந்த சிறந்த சிற்பாசிரியார்களை இந்த உதவியோடு இந்த ஆலயத்தை நிர்மாணித்திருக்கிறார்கள். இப்படி நான் கூறுவதற்கான காரணம், நான் 1986 ஆண்டும் 2017 ஆண்டும் இந்த தேரை பிரித்து சில திருப்பணிகளை பழுது பார்த்த பொழுது உடனிருந்து பார்த்திருக்கிறேன். இலங்கையில் இருக்கிற குறிப்பிடக்கூடிய தேர்களைப் போல மிகவும் இறுக்கமான கட்டமைப்பு, உள்ளுக்கு ஒரு ஆளல்ல புளி போட்டால் கீழே விடாது, அவ்வளவு இறுக்கமாக மரங்களை பாவித்து இறுக்கி வெளி சிற்ப வேலைகளையும் செய்திருக்கிறார்கள். இன்று வரைக்கும் இந்த தேர் ஆட்டம் காணவில்லை. இந்த தேர் என்ன மரத்திலே செய்யப்பட்டதென்றால், இந்தியாவிலே என்றால் ஆச்சா மரத்தில் செய்வார்கள், இங்கே மருத மரத்தில் செய்வார்கள். ஆனால் உள்ளூர் வேப்ப மரத்தை கொண்டுதான் இந்த தேர் செய்யப்பட்டிருக்கு. அந்த தேரனுடைய அச்சு 2017 ஆண்டு எடுத்து திருப்பி புதுசாக வேறு அச்சு போடப்பட்ட பொழுது நானும் கூட இருந்து பார்த்துருக்கிறேன். அந்த வேப்ப மரங்கள் எல்லாம் அதனுடைய ஆண்டு காலம் அது விட்டு போய் ஒரு மாமாரி போகிற அளவுக்கு அந்த அச்சு உடுத்து போயிருந்தது. அதனுடைய ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த தேர் ஒரு 160 வருஷத்துக்கு முதல் இந்த தேர் செய்திருக்கலாம், 165 வருஷமாக இருக்கலாம். ஏனென்றால் 1860 இன்றைக்கு 165 வருஷம். அதுக்கு ஒரு சாட்சியாக அந்த அச்சு இப்பவும் இருக்குது. அச்சை போய் பார்த்தா தெரியும், கையாலேயே புளிய மாதிரி வந்துட்டு. கேட்டாலும் கூட புதிய அச்சு, இரும்பு அச்சு, புதிய செல்லு போட்டு பித்தளை வேலைகளை 2000 ஆண்டு அளவிலே எங்களுடைய அண்ணன் உதயசூரியர் இருந்த காலத்திலே, அவர் தலைவராக இருந்த காலத்திலே பித்தளை வேலை செய்திருந்தார்கள். அந்த பித்தளை வேலையை எங்களோட ஊரில் ஒரு கொண்டன் கண்ணீர் என்றவருக்கு பேர், அவரும் அவரோட சேர்ந்த பலருமாக சேர்ந்து மினுக்கி
தங்கத்தாலே செய்யப்பட்ட தேரோ என்று சந்தேகிக்கக்கூடிய முறையில் இந்த பேரை மினுக்கி கொடுத்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு அற்புதமான தேர், அற்புதமான ஒரு ஆகிருதி உள்ள தேர், தாமரமுட்டுன்ற அம்சமுள்ள தேர் இலங்கையிலே வெகு குறைவு. அதனாலே தான் மானிப்பாயிலே இந்த தேர் உற்சவத்தை பார்ப்பதற்காக இலங்கையின் பல பாகங்களிலேயும் தற்பொழுதெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருப்பவர்கள் அங்கிருந்தெல்லாம் இங்கு வந்து இந்த தேர் உற்சவத்தில் கலந்து கொள்ளுமான அந்த சிறப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேரருடைய உபாதாரம் அடியிலே இருந்து முடி வரைக்கும் மரம். இது கட்டுத்தேர் அல்ல, முழுக்க மரத்தாலே செய்தது. மேல் பந்தல் என்று சொல்லக்கூடியது மஞ்சவண்ணாத்து அடியில் செய்திருக்கு. மற்றது இடுப்பையும் வேம்பும் வச்சு பாவச்சு செய்திருக்கிறார்கள். சில்லு மருத மரத்தில் செய்திருக்கிறார்கள். அதனோடியால் இன்னும் பல காலங்களுக்கு இந்த தேர் இப்படியே இதே பொலிவுடன் இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. இந்த உற்சவகாரர் அவர்களுடைய ரகுநாதம் எலியாருக்கு பின் சின்ன தம்பியர், அவரிலிருந்து இலகர் வளம் என்று சொல்கிறது இலகர். அதுக்கு பிறகு முத்துக்குமாருடைய மகன் ராமேஸ்வரம். அவர் இந்த ஆலயம் விடுதலை பெற்று ஒரு தனிநபரிடமிருந்து பொதுவாக மார்க்கிறதுக்கு முன்னுழைத்த 10 பேரிலே அவரும் ஒருவர். அவருக்கு பின் அந்த தேர் உற்சவம் அவருடைய மகள் திருமதி சாந்தா பீரிஸுக்கு போய் சில நெருக்கடிகளாலே சில காலம் அந்த உபயம் கைமாறி போய் மீண்டும் இந்த வருஷம் முதல் அதே முத்துக்குமார் ராமேஸ்வரத்தினுடைய ஒரே மருமகன் தமக்கையுடைய மகன் ஸ்ரீ நவசிவாயம் அவர்களுக்கு அந்த உபயம் கிடைத்து இந்த உபயத்தை முதலாக அந்த சந்ததி வழி செய்து கொண்டிருக்கிறார். மேலும் வருங்காலம் சிறப்பு மிக இந்த தேருற்சவம் அதே குடும்பத்தால் செய்து கொள்ளப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மானிப்பாய் மருதடியானுடைய சிறப்பு எங்களுக்குள்ளே நிர்வாகங்களுக்குள்ளே காலத்துக்கு காலம் இழுபறி இருந்தாலும் கூட இந்த ஆலயத்தினுடைய மகத்துவமும் மகிமையும் மக்கள் கூடும் அந்த செயற்பாடும் என்றென்று நிலத்திலிருந்து மானிப்பாய மருதடியினுடைய பெருமை வரலாறுகளில் பதியப்படும் என்று கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த தங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுவாமி தேரில் ஏறி வரப்போகிறார். அதுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா தேருக்கு முன்னாடி பாரம்பரியமான இந்த பறை இசைகள் எல்லாமே இங்கே முழங்கி கொண்டிருக்கின்றன. அதே சமயம் இங்கே ஆலயத்திலே இந்த தேர் உற்சவத்தை பார்ப்பதற்காக இந்தியாவினுடைய தென்னிந்திய பிரபல நடிகையாக இருந்திருக்கக்கூடிய ரம்பா அவர்களும் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்ததையும் அவதானிக்க முடிந்திருந்தது. அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வருகை தந்த இடத்து இந்த காட்சிகளையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்கின்றேன். காரணம், இவர்கள் வர வேண்டியதுக்குரிய காரணம் ரம்பா அவர்களுடைய கணவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர். குறிப்பாக நான் நினைக்கிறேன் மானிப்பாய் பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் என்று அறிய முடிகின்றது. தேரிலே சுவாமி ஏறி இருக்கிறார். அந்த திரைச்சீலை எப்பொழுது விளக்கப்படும் என்று மக்கள் ஆவலாக பார்த்து கொண்டிருக்கிற தருணம். இப்பொழுது நீங்களும் அந்த தீபாவளியை பார்க்கலாம். இங்காலே மலை போலே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேங்காய்கள் எல்லாமே மாறி மாறி அடியவர்கள் முந்தி அடித்து உடைத்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியிலே நீங்கள் பார்க்கலாம். தேரிலே எழுந்தள்ளி வந்து கொண்டிருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு தீபாராதனையில் காட்டப்படுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த இடத்திலே திரண்டு இந்த புதுவருட புறப்பானாத்து
விநாயக பெருமானுடைய அருள் வேண்டி இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே சரியான வைக்க, அதோடு இங்கே தீச்சட்டி எடுத்திருக்கக்கூடிய பெண்கள், அதோட இந்த இடத்தை குளிர்விக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கால தண்ணிகள் எல்லாமே நிலத்துக்கு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி ஊற்றியும் கூட இந்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்திற்கு ஒரு வெக்கையாகத்தான் இருக்கின்றது. அதோட 100 ஆண்டுகளுக்கும் பழமையான மருதடி விநாயகருடைய மணி இந்த இடத்துல முன்னாலே ஒழிக்க விட்டுப்பட்டு கொண்டு போகின்றார்கள். அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், எவ்வளவு மக்கள் இந்த இடத்துல குவிந்திருக்கிறார்கள். இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இன்றைய புது வருட பிறப்பு என்பதையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் மனதில் நினைச்சு விநாயகர் பெருமானோட அருள் வேண்டி இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். இங்கே வர முடியாதவர்களுக்கு இதை பார்ப்பதற்காகத்தான் இந்த காணொலிகளை நாங்கள் பதிவு செய்து இந்த இடத்துல பதிவேற்றி கொண்டிருக்கின்றோம். நீங்களும் இந்த காணொலிகளை பார்ப்பதனூடாக இங்கே வந்த அனுபவத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றால் பலர் சொல்லுவார்கள், உங்களுடைய காணொலியை பார்ப்பதனூடாக நான் இங்கே அந்த கும்பாபிஷேகத்துக்கு போன மாதிரியே இருந்தது, தேர் திருவிழாவுக்கு போன மாதிரியே இருந்ததெல்லாம் பலர் சொல்லுவார்கள். அப்படியாக அவர்கள் ஒரு திருப்திப்பட்டால் எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அந்த வகையில் தான் இந்த காணொலிகளை பதிவு செய்து உங்களுக்காக பதிவிடுகின்றோம். காணொலியினுடைய ஆரம்பத்தில் காட்டியிருப்பேன் இந்த வீதியால் யாழ்ப்பாணம் போகலாம் இப்போ இந்த வீதியால் அசையக்கூட முடியாத அளவுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் அவ்வளோத்துக்கு இந்த இடத்துல நிறைந்திருக்கிற காட்சி. தேர் வடம் பிடித்து இழுத்து கொண்டு போகின்ற அந்த மக்கள் இந்த இடத்துல திரண்டு வந்திருக்கிற காட்சி. இந்த வீதி முற்றாகவே பார்த்தீங்கன்னா இப்போ முடங்கி இருக்கிற மாதிரி தெரியும். இந்த உக்கிரமாக இருக்கக்கூடிய இந்த வெயிலை கூட பொருட்படுத்தாமல் தூக்குக்காடு எடுப்பவர்கள் ஒருபுறம், பிரதட்டை அடிப்பவர்கள் ஒருபுறம், அங்க பிரதர்சனம் செய்பவர்கள் ஒருபுறம் என பார்த்தீங்கன்னா இந்த பக்தி பூர்வமாக இந்த தேர் திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்கிறத நாங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடியமாக இருக்கும். நீங்களும் இந்த காணொலியூடாக பார்த்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாது கீழே தெரிவிங்கோ. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றது ஆகாயத்திலிருந்து பார்க்கக்கூடிய இந்த மருதடி விநாயகர் பெருமானுடைய சுற்றுச்சூழலை நீங்கள் இந்த இடத்துல கண்ணூடாக கொஞ்சம் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அழகாக காட்சி தரக்கூடிய அந்த ஆகாயத்தினுடைய மேற்பரப்பில் இருந்து கீழே பார்க்குற அந்த காட்சியை நீங்கள் இந்த இடத்திலே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி.